என்ன வெக்கப்பட்டு உங்க வீடுதான் வா. மாமா லீலா பவானி விஜி எல்லாரும் வாங்க. என்ன மாமா? இந்த கல்கண்டு என்ன எடுத்துக்க. விசேஷம்? எடுத்துக்க. சஸ்பென்ஸ். மாமாங்க. அப்பா மாமா வந்திருக்காங்க. பவானி நீ எடுத்துக்க. என்னப்பா எடுத்துக்க. என்ன விசேஷம்? கல்கண்டெல்லாம் தர. மாமா நீங்க தாத்தாவ போறீங்க. அக்கா நிஜமாவா? சந்தோஷப்பா. மாமா கையை கொடுங்க. ஏமா தானா? அப்படியா? அப்பா என்ன என்ன ஆசீர்வாதம். விஜி, இருக்கட்டும், நீ ஏன் பேசாம நிக்கிற? சித்தியாக போற. நல்ல இந்தா எடுத்துக்க. உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதாக்கா? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். லீலா பவானி விஜி 3 பேரும் என் பையனா ராஜா மாதிரி பாத்துக்கிறிய. அடேங்க அப்பா. ஏன் ஆம்பளை புள்ள தான் பொறுக்கணுமா? பொண்ணு பொறுக்க கூடாதா? வேண்டாம் தாயி, இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளையாச்சும் பிறந்து விளையாடட்டும். ஏற்கனவே அள்ளி ராஜ்யமா இருக்கு. தானா நீ இனிமே உடம்ப நல்லா பாத்துக்கணும். போஸ் தானே இனிமே இங்கே இருக்கட்டும். ரொம்ப நல்லதா போச்சு. வேண்டாப்பா, நான் எங்க வீட்லயே இருக்கேன். ஏன் தானே அப்படி சொல்ற? நீ ஒண்டியில கஷ்டப்பட வேண்டாம்னு தானே சொல்றேன். இல்லப்பா, அது சரியா வராது. அப்பா என் மேல கோவமா? கோவமா? எனக்கு எப்படிப்பா உண்மையில கோவம் வரும்? நீ என் பொண்ணுமா, அதுவும் பொறுப்பான மூத்த பொண்ணு. அதனால எனக்கு எப்பவுமே உண்மையில பாசம் ஜாஸ்தி. அதுவும் இப்போ என் பேர குழந்தை வேற சுமந்துட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்க அம்மா இல்லைன்னு நினைக்கும் போது பாசத்தினால என் கண்ணே கலங்குது. ஆனா நீ சட்டுன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியம்மா, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏமா கல்யாணம் ஆயிட்டதுங்கிறதுனால என்ன ஒரேடியா ஒதுக்கிடுவியா? இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கும் இங்கே இருக்கணும்னு தான் ஆசை. பின்னையே அப்படி பேசுன? ஐயோ அப்பா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் மாமாக்காக தான் எல்லாம் பண்றேன். அப்பா, நம்ம வீடு இருக்குங்கிற தைரியத்துல அவர் அலட்சியமாவே இருக்காருப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் மாமா இருக்காருங்கிற எண்ணத்துல அவர் பொறுப்பே இல்லாம இருக்காரு. அப்பா, என் பிரசவ செலவையும் உங்க தலைமையில சுமக்க வேண்டாம்ப்பா. புள்ளத்தாச்சி பொண்டாட்டி ஒருத்தி வீட்டுல இருக்காங்கிற எண்ணத்திலயாவது கொஞ்சம் பொறுப்புள்ளவரா மாற மாட்டாரா? பிசினஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டாரான்னு தான் நான் அப்படி சொன்னப்பா. தனோ, நீ சொன்ன சரிதாம்மா. நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. அப்பா, நான் அங்க இருந்தாலும் தினம் இங்க வந்துட்டு தானே இப்ப போயிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் குலதெய்வ கோயிலுக்கு போய் படையல் படைக்கலான்னு இருக்கிறேன். சரிப்பா. அதுக்கு ஊருக்கு போய் சரோ வீட்டில் எல்லாரும் கூப்பிடுறேன். ஆமாப்பா, நாம எல்லாரும் குடும்பத்தோட ஊருக்கு போனா சந்தோஷமா இருக்கும்பா. செய்வோம். சரோ என்ன தேடுற? தைலம். எதுக்கு? லேசா தலைவலிக்குது. தைலம் தேய்ச்சிக்கிட்டா சரியா போயிடும்.